இன்னும் உங்களுக்கு டாடா நியூவில் எப்படி க்ரோசரிஸ் ஆர்டர் பண்ணுறதுன்னு தெரியலையா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு அதை எப்படி ஈஸியாக ஆர்டர் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த டாடா நியூ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே டெய்லின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இதில் 2 க்ரோசரி ஆப்ஷன் இருக்கும், க்ரோசரி அண்ட் இன்ஸ்டன்ட் க்ரோசரின்னு. நார்மல் க்ரோசரியில் ஆர்டர் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் நெக்ஸ்ட் டே டெலிவரி வித் டைம் ஸ்லாட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், எப்போ டெலிவரி ஆகணும்னு. அது நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஆர்டர் பண்ணிங்கன்னா அது வித் 30 மினிட்ஸில் டெலிவரி ஆகிடும். ஆனால் இந்த ரெண்டுத்துலேயும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸும் இருக்கும், ஒரு 2 to 3 rupees. நான் இப்போ இன்ஸ்டன்ட் ஆப்ஷனில் தான் ஆர்டர் பண்ண போகிறேன். இப்போ இங்கே மேலே நீங்கள் எந்த ப்ராடக்ட் பை பண்ணணுமோ அதை சர்ச் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்கள் கார்டில் ஆட் ஆகிடும். அதில் இன்னும் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும். நீங்கள் கீழே நான் ஆல்ரெடி லொகேஷன் ஆட் பண்ணியிருக்கனால அது ஷோ ஆகுது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இங்கே நியூ அட்ரஸும் ஆட் பண்ணிக்கலாம், எந்த லொகேஷனில் டெலிவரி ஆகணும்னு. ஸோ எல்லாம் ஓகேனா கீழே ப்ரொசீட் கொடுங்க. இப்போ நீங்கள் இதில் உங்கள் பேமெண்ட் மோட செலக்ட் பண்ணி பே பண்ணிக்கலாம். யூபிஐ ஒரு டெபிட் ஒரு கிரெடிட் கார்டு வச்சு பே பண்ணிக்கலாம். அண்ட் இதில் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்காது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணிட்டீங்கன்னா அதில் ட்ராக் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் உங்கள் டெலிவரி பர்சன் எங்கே இருக்காங்கன்னு ட்ராக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.